யாராக இருந்தாலும் இந்தியாவினுடைய சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வர் வெளிப்படையா பேசியிருக்கிறார். அது கவர்னரா இருக்கலாம், ஏன் இந்தியாவினுடைய ஜனாதிபதியா வேணாலும் இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், இல்ல பாராளுமன்றமா கூட இருக்கலாம். யாரு என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லக்கூடிய அதிகாரம் ஒரு நீதிமன்றத்துக்கும் ஜட்ஜுக்கும் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசின இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு பதில் கொடுத்திருக்கிறார். கடந்த ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பாஜகவினுடைய எம்பி நிஷ்காந்த் தூபே, உத்தரப்பிரதேசனுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் தினேஷ் சர்மா, இது மாதிரி ஒவ்வொரு பாஜக சித்தாந்தத்தையும் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் வெளிப்படையாகவே நீதிமன்றத்தை எச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துக்கும் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்துக்கும் நேரடியான சண்டை துவங்கிவிட்டது. உச்ச நீதிமன்றம் தேவையில்லாம சூப்பர் பார்லிமெண்டா செயல்பட முயற்சி பண்ணது. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தையே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உருவாக்குறார் அப்படின்னு தொடர்ச்சியா அந்த பாஜக காரங்க நீதிமன்றத்தை டார்கெட் பண்றதுக்கான உள்நோக்கம் என்ன? குறிப்பா கடந்த ஒரு வாரமா இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தை டார்கெட் பண்ணி இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு வர்றாங்க. அடுத்தடுத்து இன்னும் சில செயல்களை செய்யறதுக்கு இவங்க திட்டம் போட்டிருக்காங்க. ஏன் உச்ச நீதிமன்றத்தை இவ்வளவு தூரம் டார்கெட் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஒரு வாரமா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டிபேட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அவமதிக்கிற மாதிரி, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை குற்றம் சாட்டுற மாதிரி பாஜகவை சார்ந்த ஆட்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் துணை முதலமைச்சர்கள், இது மாதிரி பல பேர் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பாஜக காரங்க மட்டும் பேசல. இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகதீப் தன்கரும் இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கிற மாதிரி பேசுறாரு. எதுக்காக இவங்க எல்லாம் இந்த ஒரு வாரமா இதை பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் நமக்கு தெரிய வருது. இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள இந்தியாவினுடைய நீதித்துறை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, வக்ஃப் சட்ட திருத்தத்துக்கு ஒரு தற்காலிக தடையை போட்டிருக்காங்க. அதாவது இஸ்லாமிய மக்களுடைய நிலத்தை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு தனி போர்டு இருக்கு இல்லையா, வக்ஃப் போர்டு, அந்த வக்ஃப் போர்டுக்குள்ள இந்துக்களை கொண்டு போய் உள்ள சேர்க்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு கலெக்டர் கண்ட்ரோல்ல அந்த சொத்துக்களை, பல லட்சக்கணக்கான கோடி சொத்துக்களை கொண்டு வர்றதுக்காக மோடி அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்துக்கு இடைக்கால தடையை இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்த உடனே நீதிமன்றத்தை நேரடியாக கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு வந்தாங்க. யாரு அப்படின்னா இந்த பாஜக எம்பிக்கள். இதோட நின்னுச்சு அப்படின்னா இதோட நிக்கல. அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். 10 மசோதாவுக்கு கையெழுத்து போடாம 5 வருஷமா இழுத்தடிச்சார் இல்லையா ஆர்.என். ரவி, தமிழ்நாடு அரசாங்கம் நேரா என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாங்க. அந்த 10 இழுத்தடிக்கப்பட்ட மசோதாக்களும் சட்டமாக யார் ஆக்குனாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றமே ஆக்கிருச்சு. கவர்னரோ ஜனாதிபதியோ கையெழுத்து போட்ட சட்டமா மாறல. இந்திய வரலாறுலேயே முதல் முறையா உச்சநீதிமன்ற தீர்ப்பினூடாகவே மசோதாக்கள் சட்டமாக மாறுச்சு. அது மட்டும் இல்லாம கவர்னராக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, 3 மாசத்துக்குள்ள, குறிப்பாக கவர்னர் இருந்து ஜனாதிபதிக்கு வரக்கூடிய மசோதாக்கள் 3 மாசத்துக்குள்ள முடிவெடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாம கவர்னர் அவருக்கு 2ஆம் முறை வரக்கூடிய மசோதாவை 1 மாசத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் நாட்களை குறித்தது உச்சநீதிமன்றம். உங்க இஷ்டத்துக்கு ஒருத்தர் மாநில அரசாங்கம் உட்கார்ந்துட்டு சட்டத்தை நிறைவேற்றி சட்டமன்றத்திலிருந்து அனுப்பிச்சா நீங்க கையெழுத்து போடாம வச்சிருப்பீங்களா? அப்படிலாம் வச்சிருக்க முடியாது. 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தீர்ப்பினூடாக ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிருக்கு இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக உச்சநீதிமன்றம். இது வந்தோடனே இவங்களுக்கு பொறுக்கவே இல்லை. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இது என்னது கோர்ட், என்ன ஒரு சூப்பர் பார்லிமெண்டா? அவங்களே ஒரு விஷயத்தை சட்டமா மாற்ற முடியுமா? அப்புறம் இதுக்கு பார்லிமெண்ட் இருக்கு, லெஜிஸ்லேச்சர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமான கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டார். இது மட்டும் இல்லாம வெளிப்படையா நேத்து டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அத்தாரிட்டி இருக்கு, நீதித்துறைக்கெல்லாம் அவ்வளவு கிடையாது. பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை நீதித்துறை இப்படிலாம் பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது, அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடாது அப்படின்லாம் வெளிப்படையா அவர் பேசினார். இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாராளுமன்றத்துக்கு அதிக பவர் இருக்கா, நீதிமன்றத்துக்கு அதிக பவர் இருக்கா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு சட்டத்தை உருவாக்கக்கூடியது சட்டமன்றமாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம். ஆனா அந்த சட்டம் அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கா, அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டி அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான கூறே. இங்க பாராளுமன்றம் தனியாக செயல்படும், நீதித்துறை தனியாக செயல்படும். பாராளுமன்றம் இந்த மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் விரோதமான சட்டங்களை கொண்டு வரும்போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய எல்லா அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு இருக்கு. காலங்காலமாக இதுதான் பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக
அந்த மக்களுடைய சொத்தை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய வகுப்பு போர்டுக்குள்ள இந்துக்களை உள்ளே சேர்ப்பதும் கலெக்டர் கொண்டு உள்ள உட்கார வைக்கிறதும் மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு வரும்போது அந்த வகுப்பு சட்டத்துக்கு தற்காலிக தடையை உச்சநீதிமன்றம் விதித்த உடனே யாரு இந்த பாஜக எம்பிக்கெல்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு பேசுறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நிஷ்காந்த் தூபே அப்படின்னு ஒரு எம்பி கண்ணா பின்னான்னு வந்து உச்சநீதிமன்றத்தை பேசியிருக்காரு. உச்சநீதிமன்றத்துடைய மாண்பை குலைக்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. நியாயப்படி பார்த்தா இவர் மேலாம் வழக்கு போட்டு இவரை தூக்கி ஜெயிலில் வைக்கணும். எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தை இவ்வளவு மோசமா பேசுறீங்க? அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா வெளிப்படையா சொல்றாரு, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு மத யுத்தத்தை வந்து கிளப்புறதுக்கான வேலையை பார்க்கிறாரு. அதாவது ஒரு ரிலிஜியஸ் வார உருவாக்குறாரு அப்படின்னு ஒரு தலைமை நீதிபதியை பார்த்து ஒரு எம்பி பேசுறது அப்படிங்கிறது பிடிஐல வீடியோவே இருக்கு. ஒரு பேசின வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்தை வந்து நேரடியா வந்து விமர்சிக்கிறார். உச்சநீதிமன்றம் அதோட லிமிட்டை தாண்டி செயல்படுது அப்படிங்கிறாரு. உச்சநீதிமன்றத்தை பார்த்து லிமிட்டை தாண்டி செயல்படுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு எம்பிக்கு அரசியலமைப்பு சட்டம் அதிகாரத்தை கொடுத்துருக்கா. அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கூடிய விஷயங்கள் என்ன? நீங்க எந்த சட்டத்தை வேணாலும் பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம், அது மக்களுக்கு பொருந்துவா பொருந்தாதா அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நீதித்துறை இருக்குது அப்படிங்கிறது தான். இதை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க மோடி, அமித்ஷா, நட்டாலாம். ஒரு எம்பி, ஒரு பாஜக துணை முதலமைச்சர், அது மட்டும் இல்லாமல் தன்கர், இவங்க எல்லாருமே உச்சநீதிமன்றத்தை டார்கெட் பண்ணி உச்சநீதிமன்றத்துடைய மாண்பை குலைக்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசுவது இந்த மோடி அரசாங்கம், அமித்ஷா, ஜேபி நட்டா யாருமே கண்டனம் தெரிவிக்கல. அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த கருத்து எல்லாமே இவங்களுடைய கருத்து கிடையாது. இந்த கருத்துக்கள் எல்லாமே முழுக்க முழுக்க பாஜகவினுடைய கருத்துக்களா இருக்கு. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனீங்க அப்படின்னா 2018 வந்து மிக முக்கியமான ஒரு சட்டம் ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது அது தப்பு, அமெரிக்கா மாதிரி 2 செக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக இவர் வந்து பேசுறாரு. யாரு? இந்த எம்பி தூவே வந்து பேசுறாரு. இது மட்டும் இல்லாம 2021 குறிப்பாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பில்ல செக்ஷன் 66 வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்தை வந்து ஒட்டுமொத்தமா அபகரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை ஸ்கிராப் பண்ணாங்க. செக்ஷன் 66 ஐடி ஆக்ட்ல இருந்து ஸ்கிராப் பண்ணுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நாங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் வந்து எப்படி தலையிடுது அப்படிங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஏன் தலையிட்டுச்சு? இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, அது இந்திய குடிமக்களுக்கு அடிப்படையான ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்கு, அதை இன்ஷூர் பண்ணிருக்கு கான்ஸ்டியூஷன். அதை மீற மாதிரி நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அதை ஸ்கிராப் பண்ண வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கு. நீதிமன்றம் அதை செய்யறாங்க. அதை எடுத்து ஒரு பேசுறாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் பல வழக்குகள், இன்னும் ரொம்ப ரொம்ப கொச்சையா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்க ராமஜென்ம பூமி வழக்குல வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது எங்கள்ட்ட டாக்குமெண்ட் கேட்கறாங்க, கிருஷ்ண ஜென்ம பூமி வழக்குல நாங்க போய் கோர்ட்டுக்கு போனா எங்கள்ட்ட டாக்குமெண்ட் கேட்கறாங்க, ஞானபாபி மசூதி எங்களுது, அங்க இருக்கக்கூடிய இடம் வந்து இந்து மக்களுக்கு சொந்தமானது, நாங்க கோர்ட்டுக்கு போனா எங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்கறாங்க. ஆனா முகல் பீரியடுக்கு பிறகு, அதாவது முகலாயர் ஆட்சி காலத்துக்கு பிறகு வந்த இஸ்லாமிய கட்டடங்களுக்கு மட்டும் டாக்குமெண்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டை மதச்சாயம் பூசுற மாதிரி இவங்க வந்து பேசியிருக்காங்க. அதாவது எல்லா ஜட்ஜுகளுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்காங்க, இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஒட்டுமொத்தமாக இவர் டைவர்ட் பண்றாரு. இது மிக மிக மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். குறிப்பா சொல்ல போனா வகுப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வகுப்பு நிலங்கள் இஸ்லாமிய மத நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படும் போது வாய் வார்த்தையாகத்தான் கொடுக்கப்படும். இனிமேல் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு 100 ஏக்கரா நிலம் வச்சிருக்காரு, அவர் சாக போறாரு அப்படிங்கும்போது இந்த மொத்த நிலத்தையும் என்னுடைய மதத்துக்காக, அதாவது ஒரு இஸ்லாமியராக இருந்தால் என்னுடைய மதத்துக்காக நான் வகுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வழியா சொன்னாலே போதும், அந்த 100 ஏக்கராவும் அந்த மசூதிக்கோ மதராசாக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மற்ற தர்காக்கோ சொந்தமாக மாறிடும். அப்போ அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் தேவை கிடையாது. காலங்காலமாக கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகளாக இது பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதனுடைய மதிப்பு லட்சக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கு. இந்த நிலங்களை யார் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா வகுப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு தனி போர்டு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், நம்ம கோயில்கள்லாம் யார் பராமரிக்கிறாங்க? தமிழ்நாடுடைய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட். அதுக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கார் சேகர் பாபு. அதுக்கு கீழே எக்கச்சக்கமான அறநிலைத்துறை கமிஷனர்ஸ் இருக்காங்க, கோயில் இருக்காங்க, ட்ரஸ்டீஸ் இருக்காங்க. எல்லாருமே இந்துக்கள், ஒருத்தர் கூட மாற்று மதத்தை சார்ந்தவங்க கிடையாது. அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா மினிஸ்டர்ல இருந்து கடக்கோடி அறநிலைத்துறை எம்ப்ளாயிஸ் வரைக்கும் எல்லாருமே இந்துக்களாக மட்டும்தான் இருக்கணும், பிராக்டிசிங் இந்துவா இருக்கணும். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இருக்க முடியாது, பிராக்டிசிங் இந்துவா இருக்கணும். ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. கிட்டத்தட்ட 1925 உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை. இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இந்து கோயில்களுக்கு சொந்தமான 4 லட்சம் ஏக்கரா நிலம், கிட்டத்தட்ட 38,600 கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய இந்த இந்து அறநிலைத்துறைக்குள் எப்படி இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சீக்கியர்களோ இல்ல பௌத்த மதத்தை சார்ந்தவர்களோ சமண மதத்தை சார்ந்தவர்களோ போக முடியாது. அதே மாதிரி வகுப்பு அப்படிங்கிறது இஸ்லாமிய மதத்துக்கு சொந்தமான சொத்துக்கள், அதை பராமரிக்கக்கூடிய ஒரு போர்டு. அதுக்குள்ள எப்படி இந்துக்கள் பிற மதத்தை சார்ந்தவங்க போகலாம் அப்படின்னு இவங்க சட்டத்தில் கொண்டு வரலாம்? நியாயப்படியா தப்பு தானே? ஸோ அந்த தப்பை தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காமிக்கிறாங்க, இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு வகுப்பு நிலமா இல்லையா அப்படின்னு பஞ்சாயத்துக்கள் வரும்போது
கோர்ட்டுக்கு போகும்போது அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து அவங்க காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வகுப்பு அப்படிங்கிறது வாய் வழியாக சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்ட நிலங்கள். இந்த நிலம் குறித்தான இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் வகுப்பு போர்டில் இருக்கக்கூடிய ட்ரிபியூனல், அதுக்கு தனியாக நீதிமன்றங்கள் இருக்கு, அதுதான் முடிவு எடுக்க அப்படிங்கிறாங்க. ஆனா மோடி அரசாங்கம் கொண்டு வந்த புது சட்டத்தில் ட்ரிபியூன் கிடையாது, போர்டு முடிவெடுக்க முடியாது, கலெக்டர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறாங்க. நீதித்துறை கூட முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது எப்படி நீதித்துறைக்கு அப்பாற்பட்ட ஒரு கலெக்டர் செயல்பட முடியும்? இது எல்லாமே தப்பு அப்படிங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லிச்சு, அதனுடைய தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு. அதனால இடைக்கால தடை போட்டிருக்கு. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை ஃபேப்ரிகேட் பண்றாங்க. அந்த உச்ச நீதிமன்றத்துக்கே பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சாயம் பூசுறாங்க பாருங்க, அது வந்து இஸ்லாமியர்களுக்கு சாதகமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிக மோசமான கருத்தை ஒரு எம்பி பேசுறாருங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவரை மிரட்டுறாரு. என்ன பாராளுமன்றம் தான் இங்க உச்சபட்சமான அதிகாரம், நீதித்துறைக்கெல்லாம் கிடையாது, நீதித்துறை அதிர்ஷ்டத்துக்கு நடக்க முடியுமா? சட்டத்தை நீங்களே உருவாக்கிறீங்களா, நீங்களே லெஜிஸ்லேட் பண்ணுவீங்களா, நீங்களே வந்து ஆக்டா மாத்திக்குவீங்களா, நீங்களே வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரோல் பிளே பண்ணுவீங்களா அப்படின்லாம் பேசுறது எந்த வகையில் நியாயம்? இந்தியாவின் நீதித்துறை அப்படிங்கிறது சுப்பீரியரானது தான். இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் பாராளுமன்றம் இருந்தாலும் அந்த சட்டமன்றம் பாராளுமன்றம் கொண்டு வரக்கூடிய சட்டங்களை கான்ஸ்டிடியூஷன் வேலிடிட்டியை செக் பண்ணக்கூடிய பொறுப்பு நீதிமன்றங்களுக்கு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இதை பேசுறது யாரு? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். ஏன் குடியரசுத் தலைவர் பேராரு? கவர்னர் 10 பில்ல கையெழுத்து போடல, உச்சநீதிமன்றத்துக்கு விவாதம் வருது. இந்த கவர்னர் யாரு? இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட் யாரு? இவங்க எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? இவ்வளவு வாய்களே பேசுறாரு தன்கர். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி ஆனீங்களா? இல்ல, நீங்க இன்டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எலக்டோரல் காலேஜ் மூலமா. நீங்களா இன்டைரக்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள். கவர்னருக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, மக்களுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது, மக்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கிடையாது, மக்கள் அவர் சந்திச்சதும் கிடையாது. இவர் யார்? ஆர் என் ரவி. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு, எங்க பிறந்தாரு? திடீர்னு வந்து கவர்னரா உட்காந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முதலமைச்சர் எம்எல்ஏ ஏன் கட்டுப்பாட்டில் கொண்டு நினைக்கிறது எந்த வகையில் நியாயம்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபர் எப்படி இங்க வந்து உட்கார்ந்து சட்டமன்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல உட்காராரு? அப்ப நாங்க சொல்றோம்ல, எப்ப இங்க மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அதிகாரம் இருக்கு அப்படின்னு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல கவர்னருக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க டெல்லியில உட்கார்ந்து சொல்றீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தை விட நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்கும் போது நீங்க கடுப்பாறீங்க. இல்ல மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? பாராளுமன்றமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுதான், சட்டமன்றமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுதான். பாராளுமன்றத்துக்கு மட்டும் பவர் இருக்கா, ஆனா சட்டமன்றத்துக்கு பவர் இல்லையா? இங்க கவர்னர் தான் பெரிய பவரா, அங்க பார்லிமெண்ட் தான் பெரிய பவர். இதெல்லாம் என்ன நியாயம்? அப்போ இதை எல்லாத்தையும் ஓரங்கட்டுற மாதிரி நீதித்துறை திரும்ப 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 அதனுடைய பிடியை வந்து கரெக்டாக பிடிக்கும்போது உடனே வந்து இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி செல்லமேஸ்வர் வந்து சென்னையில் ஒரு செமினாருக்கு வர்றாரு. அந்த செமினாரை யார் நடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ராகேஷ் லா ஃபவுண்டேஷன் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஃபோரம், சென்னையில் இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா நூலகத்தோடு சேர்ந்து அந்த கருத்தரங்கு நடத்துறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லாயரான என்ஆர் இளங்கோவன், திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி. அவர் என்ஆர் இளங்கோவனுடைய மகனுடைய பேரில் நடக்கக்கூடிய அந்த கருத்தரங்களை பேசும்போது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி வெளிப்படையாக அவர் சொல்றார், செல்லமேஸ்வர், இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீதித்துறைக்கு கொடுத்துருக்கூடிய அதிகாரம் என்ன அப்படின்னா, பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அது ஜனாதிபதியோ அல்ல கவர்னரோ யாரை வேண்டுமானாலும் டிக்டேட் பண்ணலாம், இவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இருக்கிறது அப்படின்னு தான் பேசுறாரு. எக்ஸாக்டா அவர் என்ன வார்த்தை சொல்றேன்னா, if you and I as a judge can declare a law made by parliament unconstitutional to believe that they have no power to direct a public office holder to do a public act to any mind would be constitutionally doubtable because I will not subscribe to the theory அப்படின்னு வெளிப்படையாவே அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்டத்தை அது அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜிக்கு இருக்கு அப்படின்னு வெளிப்படை உச்சநீதிமன்றம் மட்டும் சொல்ல, ஹைகோர்ட்டுக்கே அவர் சொல்றாரு. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரமும் இந்த பாஜக மோடி அரசாங்கத்துக்கு நெருக்கடியாக இருப்பதால் இந்த உச்சநீதிமன்றத்தையே டார்கெட் பண்ணி தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய மாண்பை காலி பண்றதுக்காக ஒரு பெரிய படையெடுத்து தன்கர்ல தொடங்கி இன்னைக்கு வந்து தினேஷ் சர்மா வரைக்கும் எல்லாரும் தொடர்ச்சியா பேசுறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தானது. இது இத்துடன் முடிவடையும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாத்தினுடைய விருப்பமா இருக்கு.